செய்தான்னு சொல்லி சொல்லி புகழ்ந்து அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. மற்றபடி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றதுல தப்பு கிடையாது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா போயிடக்கூடாது, அவ்வளவுதான். என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஒரு கட்டுப்பாட்டுல தான் நாம மற்றவர்களை என்ன செய்யணும், புகழணும். அந்த கட்டத்தை தாண்டிடக்கூடாது, அவ்வளவுதான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல பல பேரை பாராட்டி இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை பாராட்டி இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவை பாராட்டி இருக்கிறாங்க. அறிவில் சிறந்தவராக ஹஜ்ரத் ஆயிஷா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உலகத்தின் பெண்களில் அறிவில் சிறந்தவராக என் மனைவி ஆயிஷா இருக்கிறார். கட்டிய மனைவியை பாராட்டுறமா? என்னைக்காவது ஒரு சாப்பாடை கொடுக்குறா, அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் முன்பின் ஆயிட்டா என்ன கத்துறோம். அதே சாப்பாடு நல்லா இருக்கும்போது என்னைக்காவது பாராட்டி இருக்கிறோமா? அவளை சூப்பரா இருக்குதுப்பான்னு சொல்லி இருக்கிறோமா? ஏன்னா நம்ம கிரீடம் கீழே விழுந்துரும், இந்த ஆம்பளைன்ற கிரீடம் கீழே விழுந்துரும். அதனால பாராட்டி பழகுங்க. பிறரை திறந்த மனதோடு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் தௌஃபீக் செய்வானாக.